வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட்ல பெருசா எந்த ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் ஏற்படல. மார்க்கெட் ஓப்பனிங் அப்ப கிழிஞ்சு தொங்குச்சு. பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. நிஃப்டி 50 கரண்ட்டா ஒரு 130 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. பட் ஒரு ரெக்கவர் நடந்துட்டுருக்கு. பார்ப்போம் இந்த ரெக்கவர் தொடருதா? இல்ல 2 மணிக்கு மேல ஏதாச்சும் திரும்ப கொட்டைய குழப்புறாங்களாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாரோட இம்பாக்ட் ஒரு பக்கம் ட்ரம்ப் சீக்கிரம் முடிச்சிருவேங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் தரப்புல இருந்து சீக்கிரம்லாம் முடியாது. $200 க்ரூடுக்கு ரெடியா இருங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒமன்ல இருக்கக்கூடிய சலாலா போர்ட்ல ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இங்க பாருங்க எப்படி பத்தி எரியுதுன்ட்டு. குபு குபுன்னு பத்தி எரியுது. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் இந்த க்ரூட் ஸ்டோரேஜ்ல தான் வந்து இந்த மாரியான ஒரு ட்ரோன் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா ஈரான் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பட் யார் அடிச்சாங்களோ, என்ன பண்ணாங்களோன்னு தெர்ல. ஆனா சேதம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்கூடா வந்து தெரியுது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பஞ்சாயத்துகள் இது மார்க்கெட்ட கொஞ்சம் வந்து ப்ரெஷர்லயே வச்சுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இடைப்பட்ட டைம்ல நமக்கு சான்ஸ் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாரியான டைம்ல தான் நமக்கு நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண பங்குகள்லயும் ஒண்ணொண்ணுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பல பங்குகள் இருக்கு. ஸோ திரும்ப கூட நம்ம இன்னொரு ஒரு வீடியோல ரீகால் பண்ணுவோம். ஐடிசி இருக்கு, HUL இருக்கு, டிசிஎஸ் இருக்கு. ஸோ இன்னும் சில ஐடி பங்குகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுக்குது. எஃப்எம்சிஜில ஆப்பர்ச்சுனிட்டி, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் விரைவில் அதாவது குறிப்பா லார்ஜ் கேப் வங்கி பங்குகள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல லார்ஜ் கேப் பங்குகள் HDFCய தவிர வேற எதுவுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கல. ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, கோடாக் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. இண்டஸ்இண்ட் ஒரு 4% வரைக்கும் இறங்கியிருக்கு. HDFC பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே நமக்கு HDFC பேங்க் ஒரு கதவ தொறப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அத தாண்டி இன்னைக்கு நான் வந்து HULல ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா, கோல்கேட்ட போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ கோல்கேட் இன்னைக்கு டேல நல்ல ஒரு சரிவ வந்து குடுத்திருந்தது. ஸோ அதனால கோல்கேட்ட அகைன் பார்த்தீங்கன்னா, நான் அக்யூமுலேட் வந்து பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதனால நான் எந்த அப்டேட்டும் குடுக்கல. ஸோ நண்பர்கள் இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ப்ரோ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் ஓகே. அத டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறனால வீடியோ அப்பப்ப பார்க்க முடியாது. நைட்டு வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அக்யூமுலேஷன் லெவலுக்கு வந்த பங்குகள். ஸோ இப்போ வந்து கரண்ட்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகளா இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து சான்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்க போகுது. எதுல? நம்ம டிசிஎஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், அடுத்தது கோல்கேட்டு, ஜோதி லேப் போன்ற பங்குகள்ல நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. மேபி ஸோ இப்போ ஒரு நல்ல சரிவு ஏற்படுது. இன்கேஸ் வந்து கோல்கேட் இன்னைக்கு கரண்ட்டா பார்க்கும்போது 2000க்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி அங்கருந்து ஒரு 10%, 15% இறங்குதுன்னா, இமிடியேட்டான ஒரு அப்டேட்ட வந்து நான் டெலகிராம்ல டெஃபினட்டா போஸ்ட் பண்ணுவேன். பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறதுனால, அத பத்தி நம்ம பேசாம இருக்கோம். அதே மாரி தான் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இன்னும் அக்யூமுலேஷன் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து என்னோட லாஸ்ட் ஒரு பெரிய ஒரு பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தான் நான் இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இப்போ வேற மாரியான ஒரு முகத்த காட்டுது. ஸோ நான் வந்து இந்த டிசிஎஸ ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது, இந்த அளவுக்கு ஏஐ ரிலேட்டடான ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இல்ல. ஆனா இப்போ ஏஐ ரிலேட்டடான ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டுட்டு இருக்கிறதுனால, ஐடி பங்குகள்ல ரொம்பவே பெரிய அளவுக்கு பயந்து செல்லிங் வந்து அதிகமா போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவா மாறிட்டுருக்கு. இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி நான் தொடர்ந்து அக்யூமுலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இத வாங்குறதுக்கான அதாவது இன்னும் கொஞ்சம் லம்ப் வாங்குறதுக்கான தொகை பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபண்ட்ல இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா மாறுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா, இப்ப இறங்கிட்டு இருக்கக்கூடிய இறக்கத்த மிஸ் பண்றதுக்கு எனக்கு மனசும் இல்ல. அதனால நான் இப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேத்து கூட நான் அக்யூமுலேட் பண்ணேன். அந்த அப்டேட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்தராவும் நான் அக்யூமுலேட் பண்ணுவேன். மேபி இது திரும்ப இன்னும் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு போகுது. லம்ப் பண்றதுக்கான தேவை வருதுன்னா, நான் கண்டிப்பா பண்ணுவேன். பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு லம்ப் பண்ண அதாவது புதுசா இருக்கிறவங்கன்னா லம்ப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுவும் உங்களோட ஒரு அனாலிசிஸ பொறுத்து தான் நீங்க வந்து பண்ணணும். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏஐ ரிலேட்டட் பயம் இந்த மாரியெல்லாம் வந்து பலருக்கும் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு நீங்க வந்து முடிவு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இல்ல. நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவான்டிட்டி இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது போக இன்னும் HUL அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சான்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட்ல இருந்து இந்த மாரியான பங்குகளுக்கு மாத்தி ஃபண்ட போடுறது என்ன பொறுத்தவரைக்கும் சரியான ஸ்ட்ராட்டஜியா நான் வந்து பார்க்குறேன். அதனால இந்த மாரியான பங்குகள்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, எப்படி மரத்துக்கு தினம் தண்ணி விடுவோமோ,
அந்த மாரி தினம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பங்குகள தூக்கி போர்ட்ஃபோலியோக்குள்ள வாங்கி போட்டுட்டுருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதே தான் ஐடிசிய பொறுத்தவரைக்கும் அதே ஒரு கத தான். மற்றபடி கோல்கேட் எல்லாம் இப்போ ரொம்பவே வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர்ல போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தரா சில பங்குகள் டாடா மோட்டார்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அடிச்சு நிமித்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நம்ம டிசிஎஸ்க்கும் டாடா மோட்டார்ஸ்க்கும் கூட ஒரு கம்பேரிசன வந்து போடலாம். ஸோ என்ன அப்டின்னா, இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இத கூட வந்து தனியா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு டெய்லியும் ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. ஒரு 2% வரைக்கான இறக்கம் டாடா மோட்டார்ஸ்ல வந்து நடந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பீக்லேருந்து கிட்டத்தட்ட 50% மேல பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் சரி, டிசிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சரி. சில பேர் வந்து கேட்கலாம், டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் இறங்குது, இதுவும் இறங்குது. இத ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அத ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம். பட் அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த காரணங்கள் சில பேருக்கு டெஃபினட்டா ஏத்துக்கொள்றதுக்கான ஒரு பக்குவம் இருக்காது. ஏன்னா, பலருக்கும் பிடித்த ஒரு நிறுவனமா இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இத பற்றி பேசுனா, "நீ டாடாக்கு எதிரா பேசுற" அப்படின்பாங்க. ஆனா 2மே டாடா கம்பெனிஸ் தான். ஸோ டிசிஎஸ பற்றி பேசிட்டும் இருக்கோம். ஸோ அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நானே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் கூட டாடாக்கு எதிரா பேசுறேன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன நான் இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு ஒரு டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் இந்த இடத்துல இன்னும் வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்கல. ஃப்ரெஷ்ஷா புதுசா வந்து நான் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பவர் செக்டார் பங்குகள் ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ இந்த இந்த எல்பிஜி ஸோ இந்த கேஸோட பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிறனால பவர் டிமாண்ட் வந்து கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ஸோ இந்த பவர் செக்டர் பங்குகள் இன்னைக்கு இடையில நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஸோ சின்ன பங்குகள் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். சின்ன பங்குகள்னா ஸோ இந்த செக்மெண்ட்லேயே என்டிபிசி தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வெறும் 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் மற்ற பங்குகள் நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதில் நம்ம ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பவர் செக்டார் பங்குனா ஒன்று என்டிபிசி, இன்னொன்று டாடா பவர். ஸோ டாடா பவர் இன்னைக்கு டேல ஒரு 5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். பட் இதெல்லாம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 350 கிட்ட வரும்போது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டதே தவிர ஸோ இப்போது அங்கேருந்து ஒரு 10% கிட்ட தான் வந்து ஏறி இருக்குது. பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இதெல்லாம் ரொம்ப நாளா, அதாவது நான் வாங்குன பங்கே இந்த பங்கு தான். ஸோ ரூ. 90 இருக்கும்போது வாங்குனேன். அதுக்கப்புறமும் தொடர்ந்து அக்யூமுலேட் இந்த பங்குல நான் பண்ணியிருக்கேன். ஸோ 200 அந்த 180 அந்த ரேஞ்ச்லயும் பண்ணுனேன். அதுக்கு முன்னாடி 120லயும் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் 200க்கு மேல கொஞ்சம் 220 அந்த சமயம் போகும்போதும் பண்ணேன். 350 இருக்கும்போதும் வந்து நான் பண்ணுனேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த பவர் செக்டார்ல நம்பிக்கை இருக்கு. ஸோ டாடா பவரோட பிசினஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் இந்த சோலார் ரிலேட்டடான அந்த பேனல் தயாரிக்கிறது அனைத்தும் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு அட்ராக்டிவான ஒரு பங்கா என் கண்ணுக்கு வந்து படுது. அதெல்லாம் காரணம் இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ விப்ரோ கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனி கிட்ட ஒரு டீலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரூ ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் ஃபிம்மாக இருக்குது இந்த நிறுவனம். ஒரு மல்டி இயர் டீலை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆப்ரேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விப்ரோ வந்து உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஏன் வந்து இந்த ஆந்த்ரோபிக் கிளாட் ஏஐ கிட்ட கொடுத்து இந்த ஆப்ரேஷன் எல்லாம் மாற்றிட வேண்டியது தானே, ஏன் மாற்றலை? எதுக்கு வந்து விப்ரோ கிட்ட இந்த ஒரு மல்டி இயர் டீலை வந்து கொடுத்துருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க? இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக நண்பர்கள் கிட்ட எழணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செய்தியை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கம்பெனிஸ்க்கு டீல்ஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். கிளாட் ஏஐ பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு போக போகிறது இல்லை. ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமே. நம்ம இந்த ஐடியில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு கிளாட் வந்து முடிச்சிடும், ஆந்த்ரோபிக் முடிச்சிடும், ஏஐ சாப்பிட்ரும் அப்படின்னு சொன்னாலும் கூட நிறுவனங்கள் டீலை வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் டைமில் இந்த இடத்துல நமக்கு பெரிய பாதிப்பு கண்ணில் தெரியுதான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு கதைகள் நிறைய ஐடி செக்டரை சுற்றி போயிட்டுருக்கு. இந்த கதைகளை கேட்டு பயப்படுறதுக்கும் பலரும் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணாதான் வெற்றியை நோக்கி வந்தே போக முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரே நாளில் போய் கொண்டு போய் லட்சக்கணக்கில் போடுறதுக்கான மனமெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா இன்னும் கீழே இறங்கும். நான் வந்து இன்றைக்கி போய் 3,00,000 போட்டுட்டு நாளைக்கு 2,000 டிசிஎஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, காசு இருக்காது. இந்த கேள்வி உங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இறங்கவே கூடாது அப்படிங்கிற நினப்பு பலருக்கும் வந்து இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இறங்கி தான் தீரும்.
இறங்குனாலும் அதை எப்படி கையாளணும்? 3,00,000 நான் போட போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 1,00,000 போடுறேன். அப்புறம் 1,00,000 போடுறேன். இந்த மாரி போட்டோம்னா நமக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது. ஸோ ஏன்னா இறங்குனா, சரி அதான் நம்மகிட்ட இருக்குல்ல, திரும்ப வந்து இறக்குவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். அதர்வைஸ் வந்து நமக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல பயம் தான் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலா பாருங்க, இப்போதைக்கு கதை சொல்லி தான் இந்த பங்குகள இறக்குறாங்களே தவிர, ரியல் டைம்ல ஃபண்டமெண்டலா எந்த ஒரு சேஞ்சஸும் ஐடி நிறுவனங்களுக்கு இல்ல. அதே சமயத்துல ரெவென்யூ குரோத் இல்ல. பட் அதுக்கு தான் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூ குரோத் இப்படி ஃப்ளாட்டா இருந்தாலும் கூட, நாளடைவில ஒரு ரெக்கவர் இந்த இடத்துல ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இந்த ஐடி பங்குகள பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ ஐடி பங்குகள் பற்றி நெறையவே வந்து பேசியிருப்போம்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் வந்து கண்டிப்பா ஏஐ சாப்பிட்ரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸோ இங்க நான் என்ன நம்பிக்கையில இருக்கேன், நான் எந்த நம்பிக்கைய பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்றேங்கிறத மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்றேனே தவிர, ஸோ நீங்க வந்து இத பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ண கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக, ஓ! இப்படியெல்லாம் இருக்கா? ஸோ இத பற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, நீங்க செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேனே தவிர, நீங்க வாங்கணும், உங்கள வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல அப்படிங்கிறத திரும்ப நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது அசோக் லேலண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சென்னையில பார்த்தீங்கன்னா, ஏதோ பிள்ளைப்பாக்கமா ஏதோ ஒரு ஊர்ல வந்து பேட்டரி பேக் ஃபெசிலிட்டி வந்து அமைக்க போறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்விட்ச் மொபிலிட்டிக்கு தேவையான பேட்டரிய வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம். விரைவில் வந்து இத முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓன் பேட்டரிய வந்து அசோக் லேலண்ட் போடும்போது, இன்னும் கொஞ்சம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களுக்கு இம்ப்ரூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எலக்ட்ரிக்க பொறுத்தவரைக்கும். ஆல்ரெடி எலக்ட்ரிக்லயே இவங்க பிரேக் ஈவன வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த காலாண்டுகள்ல என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அசோக் லேலண்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்துட்டு இருக்கு. அசோக் லேலண்ட் மட்டும் இல்ல, எய்ச்சர் மோட்டார், மாருதி, எம்&எம் போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து சரிவ பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லது தான். அடிச்சு கீழ இறக்குங்கடா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. மேபி இறக்குனாங்கன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸ நம்ம பிடிக்கலாம். எம்&எம் மேபி வந்து ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம், இப்ப எப்படி நம்ம 1 ஆர் 2 இயர்க்கு வந்து பிடிக்கிறோம். அந்த மாரி வந்து பிடிப்பதற்கு இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் டைமே உங்களுக்கு எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எம்&எம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல கம்பெனி. ஸோ நல்ல சேல்ஸ் போகுது. எல்லா செக்மெண்ட்லயும் நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த நிறுவனத்தோட இந்த விலை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் உங்க கூட சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ விலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணம், இந்த பங்க வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணாம தவிர்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, விலை வந்து கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மேபி விரைவில் நமக்கு ஒரு 1 ஆர் 2 இயருக்கு ஒரு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னதான் நல்லா பண்ணுனாலும் சரி, அந்த டைம்ல அது என்ன விலையில இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நல்லா கவனிக்கணும். ஸோ மார்க்கெட்ல விலை தான் எல்லாமே. நீங்க ஃபண்டமெண்டல் அது இதுன்ட்டு என்ன வேணா வந்து சொல்லலாம். விலை ரொம்ப முக்கியம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் மட்டுமே மார்க்கெட்டோட பங்கோட டைரக்ஷன தீர்மானிக்காது. இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கிறதும் நல்லது தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். எதுவும் தப்பு சொல்ல விரும்பல. இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு சிந்தனை. நான் உங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூட வந்து எந்த இடத்துலயும் நான் சொல்ல கிடையாது. ஸோ அதனால சில பேர் வந்து வன்மத்தோட ஒரு கருத்துக்கள வந்து பதிவிடுவாங்க. நான் வந்து உங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா, நீங்க அந்த மாரியான கருத்துக்கள பதிவு பண்றதுல எந்த தவறும் இல்ல. ஸோ நான் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, நீங்க வந்து அந்த வன்ம கருத்த போட்டு உங்களோட கருத்த போட்டு திணிக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாவும், கொஞ்சம் எரிச்சலாவும் வந்து இருக்கு. ஸோ ரிப்ளை பண்றதுக்கும் நமக்கெல்லாம் டைமும் இல்ல. ஸோ நீங்க பார்ப்பீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா, வீடியோ எவ்வளோ லேட்டா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நேத்து கிட்டத்தட்ட 9:30 மணிக்கிட்ட ஆயிருச்சு எனக்கு வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு. அதுபோக நான் இந்த ஒன் சோர்ஸ பத்தி ஒரு ஆர்டிக்கிள் போடுறேன்னு சொன்னேன். அதுவும் நான் போடல. ஸோ தினம் ஒரு ஆர்டிக்கிள் போடலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா, நம்ம ஏதாச்சும் ஒரு புது வேலை பண்ணாலே அத்தன தடங்கல் வருது. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு ஏற்பட்டுருது. ஸோ அந்த ஒரு மைண்ட் ப்ரெஷர்ல என்னால அந்த ஆர்டிக்கிள் எழுதக்கூட வந்து முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஸ்டாக்ஸையும் வந்து இந்த டைம்ல நம்ம விட்டுட்டோம்னா, இதுக்கப்புறம் வந்து திரும்ப பிடிக்க முடியுமா என்னன்னுலாம் தெர்ல. அதனால ஸோ உழைப்பு கொஞ்சம் அதிகமா போட வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் நண்பர்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன வரும். அதே மாரி கமெண்ட்ஸுக்கு நான் மேபி ரிப்ளை பண்ணாம போலாம். அதனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல திரும்ப எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் ரொம்பவே வந்து ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. ஸோ நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஸோ இப்ப இந்த ஒபிசிட்டி ட்ரக், இந்த GLP-1 ட்ரக் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல அவ்வளோதான், இன்னும் ஒரு ஒரு 10 ஒரு வாரம் தான். 1 வாரம் டூ ஒரு 8 நாள் தான். எல்லா ஒவ்வொரு நிறுவனங்களும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த நிலைமையில ஸோ இந்த ட்ரக் ரெகுலேட்டர் என்ன சொல்றாங்கன்னா,
ப்ரொமோட் பண்ணக்கூடாது இந்த ஒபிசிட்டி ட்ரக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் ஓவர் ப்ரொமோஷன்ங்கிறாங்க. அப்ப கொஞ்சமா ப்ரொமோஷன் பண்ணிக்கலாமான்னு தெரியல. ஸோ ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. பார்ப்போம் இவங்க ப்ரொமோட் பண்றாங்களா? இல்ல பண்ணாம இருக்காங்களான்ட்டு. ஸோ ப்ரொமோட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நமக்கு தெரிய தான் போகுது. ஸோ ப்ரொமோஷன் மூலியமா தான் இது பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா யுஎஸ்ல அப்படிதான் நடந்தது. பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் நடந்தது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்க இந்த ட்ரக் கம்பெனிஸ். குறிப்பாக நோவோ நார்டிஸ்க் வந்து பண்ணுனாங்க. ஸோ மேபி அதையவே நம்ம கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விளம்பரம் வந்ததுன்னா டெஃபினட்டாக நமக்கு தெரியதான் போகுது. மேபி விளம்பரம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மெடிக்கல் ரெப்பை வச்சு டாக்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஆனால் அதில் கூட பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் பார்ப்போம். பட் மருந்து கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இறக்கத்தை டெஃபினட்டாக நண்பர்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ ஏன்னா எப்போ ஏறும் எப்போ ரெக்கவர் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இறக்கத்தை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து நல்ல ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.